ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதை செய்யறதுக்கு பவுலில் நான் 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளுல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. கொள்ளு உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உள்ள இருக்க அந்த கொழுப்புகள் எல்லாத்துலேயுமே நல்லா கரைச்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது கூட சேர்த்த போற அடுத்த இன்கிரெடியன்ட் 1/2 டம்ளர் கம்பு. கம்புல அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட கை நரைச்ச வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். சுண்டல்ல அதிகப்படியான அயன் இருக்கு, கேலரிஸ் ரொம்பவே குறைவு. அதனால வெயிட் லாஸ் பண்றவங்க இது நல்ல ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நீங்க நினைக்கலாம், ஏன் டெய்லி வீடியோல நான் உங்களுக்கு ஒவ்வொன்றத்தோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்றேன்னு. தினமும் நம்ம சாப்பிட்ற உணவுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாவே தேவையில்லாத உணவை நம்ம கண்டிப்பா தவிர்ப்போம். இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்றேன். தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் இது எல்லாமே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இதை குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தானியங்கள் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 6 விசில் விட்டு நல்லாவே குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே இட்லி, தோசை அது போல் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா போர் அடிக்கும் இல்லையா? அதுக்கு இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக கஞ்சி போலவும் செஞ்சு சாப்பிட்லாம். 6 விசில் அடங்கிருச்சு. 3மே நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்து வந்திருக்கு. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை இது நல்லா முருகனது போல் வதக்கி எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா கொஞ்சமாக வதங்கி வரணும். ஒரு 50% வதங்கினாவே போதும். இதில் ஒரு பாதி தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் வீட்டில் இருக்கிற காய்கறியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சமாக முட்டைகோஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அவரைக்காய், பீன்ஸு. உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ இல்லை உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காய்கறி யூஸ் பண்ணி இது போல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் குருமிளகும் வரமல்லியும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். காரத்துக்காகன்னு பச்சை மிளகா சேர்த்தல, அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக குருமிளகு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு இந்துப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போடுறதுனால நல்ல ஒரு வாசனை, டேஸ்ட்டு, காரம் எல்லாமே கிடைக்கும். இந்த மசாலா எல்லாமே காயோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கம்பு, கொள்ளு, வெள்ளை சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே ஆறிடுச்சு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். காயும் பார்த்தோம்னா ஒரு 75% நல்லா வெந்திருக்கு. இது போல் மூடி வச்சிருக்கறனால ஆவிலேயே வெந்தது போல் இருக்கும். இதில் அரைச்சி வச்சிருந்த தானியங்களை போட்டுட்டு இதிலிருந்து வடித்து வச்சிருந்தோம் தண்ணி, அந்த தண்ணியுமே சேர்த்தி நல்லா கலந்து விடணும். இந்த தண்ணியை தூக்கி வீசிட வேண்டாம், இதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கும். இதை நல்லா கலந்துட்டுட்டு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் திக்காக காய்கறியோட சேர்த்து எடுத்து சாப்பிட்றது போல் செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது போல் காய்கறி எடுத்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தானியங்களோடவே சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சது போல் ஆயிடும். இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு சும்மா ஒரு கொதி விட்டு இறக்குனாவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வெறுமனையாக கொள்ளு மட்டும் போட்டு கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இல்லையா? அதுக்கு இது போல் காய்கறி கூடவே கொஞ்சம் தானியங்கள்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
கடைசியாக நான் சின்ன சின்னதாக கொத்தமல்லியாக கட் பண்ணி போட்டுட்டு கலந்துட்டாச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிடுங்க, வெயிட் போடாது. அதே போல் சுகர் இருக்கிறவங்க, அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.